இப்பவே இந்த மாதம் உங்களுக்கு நெறைய அலைச்சல்கள் இருக்கும். நெறைய பிரயாணங்கள் இருக்கும். சில பேர் வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. நெறைய உங்கள அறியாமயே டென்ஷன், அதிகமான கோவங்கள் இது எல்லாமே வரும். சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதை. இது எல்லாமே நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். உங்களுக்கு 26 ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் 11க்கு வராரு. 10 குடையவர் 11க்கு. அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஏற்கனவே குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் குரு இருக்காரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த 11 குடையவர் 10 குடையவர் 11க்கு வரதுனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உறுதியாக உண்டு. அவருடைய பார்வை வேற 5ஆம் இடம். அதனால நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், தொழிலுக்காக நீங்க போட்ட எஃபர்ட்க்கெல்லாம் நல்ல பலன்கள் கட்டாயம் உறுதியாக கிடைக்குங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. அஷ்டமத்து சனி வேற இருக்கு. இதனால என்னன்னா எப்பவும் போல வழக்கம் போல மன ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சு தான் ஆகணும். குழப்பங்கள், இனம் புரியாத பயங்கள், பதட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்.